Hello families, welcome back to Lotus Tarot in Tamil 786. இது உங்களுக்கு வீக்லி செக்ஷன் தான். அதாவது நீங்க ஃபயர் சைனா இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் நம்ம பார்க்கலாம் இங்க. தேங்க்யூ. இது வீக்லி செக்ஷன் தான். எஸ், தேங்க்யூ. Nine of Wands, sorry, என்னோட throat கொஞ்சம் இதா இருக்குது. The Empress, Six of Wands, Page of Wands, Wands ஓட எனர்ஜி, The Hermit, King of Pentacles, King of Pentacles, Six of Swords. எனக்கு மூவ் ஆன் கேக்குது. The High Priestess, The Sun. Wow. Three of Pentacles. ஒரு சில பேருக்கு உங்களோட மேரிட் லைஃப் ரொம்பவே சிக்னிஃபிகண்டா இருக்குது, இல்லைன்னா உங்களோட மேரேஜ பத்தி டாபிக்ஸ் இருக்கலாம். சரியா? எனக்கு இங்க ஸ்பெஷலி அது தெரியுது. உங்க ரிலேஷன்ஷிப்கான ஹெட் அண்ட் திங்ஸ் ரிலீஸ் ஆகுது. சரியா? இந்த வீக்ல அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஏஸ் ஆஃப் பென்டிகல், த பாட்டம். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இங்க தெரியுறது என்னன்னா, நைன் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. மேபி இது வந்து உங்க ரிலேஷன்ஷிப் வச்சு இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட கரியரை வச்சு இருக்கலாம். ஏதோ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்க பிளானிங்ல இருக்கீங்க. அதுக்கான ஆக்ஷன்ஸும் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. டெஃபினட்டா அது உங்களுக்கு மேபி இந்த மந்த்ல எல்லாம் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் எனக்கு இங்க ஹைலி தெரியுது. சரியா? அண்ட் எஸ், த எம்ப்ரஸ் எனர்ஜி ஒரு சில பேருக்கு ஏதாவது பிரெக்னன்சியை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல எனக்கு மேரேஜ் ஆகி பல டைம் ஆயிடுச்சு. பிகாஸ் நைன் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் சிக்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ்க்கு இன் பிட்வீன் த எம்ப்ரஸோட எனர்ஜி மேரேஜ்க்கான இதுதான். இது வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன். 9 நம்பர் வந்திருக்கு. மேபி நீங்க பிரெக்னன்சிக்கு ரொம்ப ட்ரை பண்ணிருப்பீங்க, வராம இருந்திருக்கலாம். இது ஒரு சில பேருக்கான மெசேஜஸ். எஸ், ஆனா அவங்களுக்கு இந்த பிரெக்னன்சி குட் நியூஸ் வரலாம். ஏன்னா வந்து இதுல ஃபயரோட எனர்ஜி தான் இருக்குது, இதுலயும் ஃபயரோட எனர்ஜிஸ் தான் இருக்குது. சரியா? ஏதாவது ஒரு குட் நியூஸ். இது வந்து ரொம்ப ரேர் மெசேஜ். ஏதோ ரொம்ப டைமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு இந்த மெசேஜ். எஸ், சிக்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் வச்சு இட்ஸ் யாரும் ரொம்ப வருஷமா நீங்க வெயிட் பண்ண ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. சரியா? அண்ட் எஸ், ஒரு சில பேருக்கு ஃபர்டிலிட்டி ஏதாவது இருக்கலாம். மேபி ஏதாவது ரொமான்ஸ், இல்லைன்னா அவுட் சைட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது, வெளியே டிராவல் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்க சான்சஸ் இருக்குது. இங்க ரொம்ப டைம்க்கு அப்புறம் நீங்க இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா இருக்கும் ரெண்டு பேரும். அண்ட் ஒரு சில பேருக்கு எனக்கு தெரியுது, நீங்க ஏதாவது ரொம்ப டைமா நீங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க் ரிலேட்டடா. சரியா? அதுக்கு ரிவார்ட்ஸ் கிங் ஆஃப் பென்டிகல் மாதிரி கிடைக்குது. ஒரு சில பேர் ப்ரொமோஷன்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, எஸ், இந்த மந்த் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இது உங்களுக்கு கிடைக்கும். சரியா? நீங்க ஹார்ட் ஒர்க் கொடுத்ததுக்கான ரிவார்டு. ஓகேவா? அந்த மாதிரி. பிகாஸ் இது பாருங்க, ஹார்ட் ஒர்க்கான எனர்ஜி. எஸ், நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, நான் இவ்வளவு கொடுத்தும் எனக்கு இவ்வளவு கிடைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, இல்ல, உங்களுக்கு அதுக்கான ரிவார்டு கிடைக்குது டெஃபினட்டா. பிகாஸ் நைன் ஆஃப் வாண்ட்ஸ்ல இருந்து நீங்க இதுல டேபிங் ஆகுறீங்க. நீங்க கொடுத்துட்டே இருங்க, உங்களோட எஃபர்ட் ஹார்ட் ஒர்க்கை கொடுங்க, அது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இங்க சொல்றாங்க. சரியா? இது குட் மணி கைஸ். இது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச ஒரு மணி. ஓகேவா? இது வந்து ஒரு பொசிஷன் கூட இருக்கலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. நீங்க ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கீங்க. மேபி உங்களுக்கு ஏஜ் கொஞ்சம், நீங்க வேலை பாக்குறதுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு வேலை இவ்வளவுதான், அதோட நீங்க அதிகமாவே வேலை பாக்கீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. அதுக்கான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. சரியா? ஃபேர் கிடைக்கும் உங்களுக்கு.
சிக்ஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து சொல்லுது ஒரு சில பேர் எனக்கு தோணுது மூவ் ஆன் ஆகுறாங்க. இது எமோஷனலி ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கலாம், இல்லைன்னா மென்டலி ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கலாம், அதுல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆகுறீங்க. ஓகேவா? அந்த மாதிரி எனர்ஜி எனக்கு இந்த வீக்ல தெரியுது. பிகாஸ் நீங்க சக்சஸ் தேடி போறீங்க, சக்சஸ் உங்களை தேடி வருது. ஓகேவா? பிகாஸ் நீங்க இதுல இருந்து மூவ் ஆன் ஆகும்போது இந்த சக்சஸ் உங்களை தேடி வரும். த சன்னோட எனர்ஜி, பிரைட்டான எனர்ஜி. ஓகேவா? ஸ்பாட்லைட்ல வருது. உங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ் கூட நீங்க கனெக்ட் ஆகுறது. ஓகேவா? எஸ், இன்னர் சைல்டு ஹீலிங் கூட சொல்லலாம். ஒரு சில பேர் அதை பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிரைட்னஸ் தேடி போறீங்க. பெயின் இருக்குது, வலி இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை நான் விட்டுட்டு விலகி போறேன். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இந்த சன்னோட எனர்ஜில தெரியுது. இந்த ஹை பிரிஸ்டஸோட எனர்ஜி, எஸ், நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது உங்க லைஃப்ல, நிறைய ஹிடன் திங்ஸ் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு விசிபிள் ஆகலாம், அதனால கூட ஒரு சில பேர் மூவ் ஆன் ஆகலாம். சரியா? அந்த மாதிரி இது வந்து உங்க ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கலாம், உங்க கரியர் பாத்லயும் ஏதாவது புது விதமான ஒரு விஷயங்கள் நடக்க சான்சஸ் இருக்கு. அதுல இருந்து ஒரு நியூஸ் பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல நிறைய சக்சஸ் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்க தனிமையாவே இருந்து இதாயிருக்கீங்க, வளர்ந்துருக்கீங்கன்னா, ஸ்பெஷலி அவங்களுக்கு அதாவது ஃபேமிலி லவ் இல்ல, பார்ட்னர் லவ் இல்ல, அந்த மாதிரி தனிமையிலே இருந்து வளர்ந்துருக்கீங்க, இல்லைன்னா ஃபேமிலி லைஃப் உங்களுக்கு நல்லா போல, இல்லைன்னா லவ் லைஃப் நல்லா போலன்னா, எஸ், மேரேஜை பத்தி நீங்க யோசிக்கிறீங்கன்னா, எஸ், டெஃபினட்டா அதுக்கான சான்சஸ் எனக்கு இங்க தெரியுது. ஓகேவா? ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி தெரியுது. எஸ், உங்களுக்காண்டி நீங்க கொடுத்த அன்கண்டிஷனல் லவ் ஷேர் பண்றதுக்கு ஒரு பர்சன் வருவாங்க, டிவைன் பர்சன். இது ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ் எல்லாருக்கும் இருக்காது. அந்த மாதிரி எனர்ஜிஸ், எஸ், நீங்க திங்க் பண்றீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் லவ் வர சான்சஸ் இருக்குது. பிகாஸ் பென்டேக்கல், கிங் ஆஃப் பென்டிக்கலும் அதுதான். நிறைய பேர் மேரேஜ்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் மேரேஜும் இருக்கலாம், செகண்ட் மேரேஜும் இருக்கலாம். மேபி எனக்கு இதுல ஏஜ் அதிகமா தெரியுது. ரொம்ப டைமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அவங்களுக்கான ஆஃபர் வருது இந்த வீக். சரியா? ஏதாவது ஆஃபர் வரும், நீங்க பாத்துக்கோங்க. மேபி அவங்க அர்த் சைனா இருக்கலாம். சரியா? கேப்ரிகான், வர்கோ, டாரஸா இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. உங்களை தேடி வர பர்சன் அந்த மாதிரி எனக்கு இங்க எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் இருக்கலாம், அவங்க கூட மூவ் ஆன் ஆக சான்சஸ் எனக்கு இங்க தெரியுது. சரிக்கா? இல்லைன்னா நீங்க மூவ் ஆன் ஆகுவீங்க. எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்ல எப்ப பார்த்தாலும் டேஷிங் ஆர்குமெண்ட் வேற, வெயிட்டிங் அன்பிளாக்கிங் பிளாக்கிங், அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் மூவ் ஆன் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஒரு சில பேருக்கு இந்த வீக்ல நடக்க சான்சஸ் இருக்குது. பிளஸிங்ஸ், உங்களுக்கு அபண்டன்ஸ் இருக்குது. த எம்ப்ரஸோட எனர்ஜி அதுதான் சொல்லுவாங்க. பியூட்டியை பத்தி குறிக்கிறது. எஸ், நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இது பிசிக்கல் ஃபார்ம்லயும் இருக்கலாம், இன்னர் ஃபார்ம்லயும் இருக்கலாம், சோல் லெவல்லயும் இருக்கலாம். சரியா? இது ஸ்பெஷலி வீனஸோட எனர்ஜி, ரைட்? வீனஸ் வந்து சுக்ர காடோட எனர்ஜி. லார்ட் சுக்ர வந்து அதாவது அவங்க வந்து ரொம்ப இந்த லவ்னா என்னது, அன்கண்டிஷனல் லவ்னா என்னது, நீங்க அந்த மாதிரி ஒரு எனர்ஜில டேபிங் ஆகுறீங்க. பிகாஸ் உங்களை தனிமைப்படுத்தப்பட்டதும் இதனாலதான் இருக்கும். ஒரு சில பேருக்கு நிறைய லைஃப் சைக்கிள்ஸ் போனதும் இதனால இருக்கலாம். இது ஒரு சில பேருக்கான மெசேஜஸ். எஸ், ஒரு சில பேரு ஜாப் சேஞ்சிங் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, சோ இன்ஸ் ரீசன் எனக்கு இங்க தெரியுது. எஸ், நீங்க ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு கிடைக்கும். சரி? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இந்த சன்னோட எனர்ஜில எனக்கு திரும்பவும் கொண்டு போகுது. உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் பிரேக், பாஸ்ட் லைஃப்ல ஏதாவது வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை விட்டு வெளியே வாங்க. உங்களுக்கு ஹாப்பியான லைஃப் இருக்குது. இந்த ஐ பிரிஸ்டஸோட எனர்ஜி சொல்லுது ஏதாவது காஸ்மிக் லெவல்ல நீங்க கனெக்ட் ஆகணும்னு சொல்லி. இது ஹையர் செல்ஃப் கூட உங்களோட இன்ட்யூஷனை பத்தி பேசுது. உங்களோட இன்ட்யூஷனை நீங்க ஸ்ட்ராங் ஆக்கணுமா. ஓகேவா?
அந்த மாதிரி எனர்ஜி. பிகாஸ் உங்களோட டெஸ்டினேஷன் ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு சில பேர் எனக்கு இதுல ஓல்டு சோலும் தெரியுறாங்க. பிகாஸ் த அர்மேட், ஃபோர் ஆஃப் வாண்ட்ஸ், கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், த எம்ப்ரஸோட எனர்ஜி, த ஐபிரிஸ்டஸோட எனர்ஜி, த சன்னோட எனர்ஜி, இதெல்லாம் ஹையர் லெவல்ல கொண்டு போகுது, கொஞ்சம் மேஜர் லெவல்ல கொண்டு போகுது. இது ப்ராசஸ் வந்து மேஜர் லெவல்ல இருக்கலாம் உங்களுக்கு. இந்த வீக் மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு லைஃபுக்கானதும் சொல்றேன், ஒரு சில பேருக்கான மெசேஜஸ். சரியா? உங்களோட கர்மா கிளியர் ஆகுது. சரியா? உங்களோட மணியை பத்தியோ ரிலேஷன்ஷிப்பை பத்தியோ ஏதாவது இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு இது கிளியர் ஆக சான்சஸ் இருக்குது. பிகினிங்ல மேபி உங்களுக்கு அன்ஹாப்பியா இருந்தாலுமே இப்போ உங்களுக்கு ஹாப்பியா போயிட்டு இருக்குது. எஸ், நான் இப்போ சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்குது. பேஜ் ஆஃப் வான்ஸ் கூட எனக்கு கொண்டு போகுது. எஸ், உங்க மைண்ட்ல ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், இல்லைன்னா அதை பாசிவ் இன்கம் ஏதாவது வேணும், ஜென்ரேட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, பிகாஸ் எனக்கு தாட்ஸ் தெரியுது உங்ககிட்ட அந்த இது இருக்கு, அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணலாம் நீங்க. அதுல உங்களுக்கு சக்சஸ் டெஃபினட்டா வரும். மேபி இது வந்து எனக்கு தெரியுது மேரேஜ் லைஃப் ரிலேட்டடா, இல்லைன்னா லவ் கனெக்ஷன்ஸ் ரிலேட்டடா ஏதாவது இருக்கலாம், இல்லைன்னா ஒர்க் பிளேஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஏதாவது நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, ஏதாவது இருக்கலாம். அப்படி அது சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி போகுது. சரியா? ஒரு லாஜிக்கானது, யூஸ்ஃபுல்லான ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. யூனிக்கா கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. அது எஸ், அது வந்து உங்களுக்கு சக்சஸ்ல போகும் டெஃபினட்டா இன் ஃபியூச்சர்ல. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது எனக்கு இங்க. பிகாஸ் யூனிக்கா இருக்கிறது பிகினிங்ல எல்லாருக்கும் பிடிக்காம இருக்கலாம். பட் அதை பார்த்து பார்த்து அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் அது வந்து ஈஸியா ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரைட்? பிகினிங்ல எல்லாமே இதாதான் போவோம். பட் எனக்கு தெரியுது ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், அதுக்கான ஏதாவது ரிசல்ட் கிடைக்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். தேங்க்யூ. டெத், ரீபர்த் ஆகுறீங்க. அகைன் ரீபர்த்தை பத்தி பேசுது. ஜஸ்டிஸ், எஸ், நான் இதை பத்தி பேசினேன். உங்களுக்கு ஃபேர் கிடைக்குது. ஜஸ்டிஸோட எனர்ஜி, த எம்ப்ரஸ் அகைன். எஸ், ஃபைனான்சியலி நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கீங்க. எஸ், ஜாப் ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணணும் கரியருக்கு ரிலேட்டடா. எஸ், டெஃபினட்டா நீங்க இந்த வீக்ல ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். நான் ஆஃபர் வருதுன்னு சொல்ல மாட்டேன். எஸ், நீங்க ஏதாவது எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க, அதுல போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கான மெசேஜஸ். எஸ், ஜஸ்டிஸ்க்கான எனர்ஜி வந்திருக்கு. உங்களுக்கு ஃபேரான ஒரு இன்கம் இல்லைன்னா ஏதாவது பொசிஷனோட உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. சரியா? டெத்தோட கார்டு வந்து ரீபர்த் ஆகுறது. சனி பகவானோட பிரபாவம் கொஞ்சம் உங்களுக்கு இருக்குது. பட் டோன்ட் வரி, இது எனக்கு ரொம்ப நெகட்டிவா தெரியல, பாசிட்டிவ் வேல தெரியுது. சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஏதாவது சின்ன சின்ன ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா, 9 ஆஃப் வாண்ட்ஸோட எனர்ஜி, ஏதாவது குட் ஆட்டிடியூட் நல்லது. நாங்கிறதோட நம்மங்கிறது ஒரு பெரிய விஷயம். ரைட்? அந்த மாதிரி இது ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ் எல்லாருக்கும் இல்லை. எஸ், அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல இருந்து வெளியே வாங்க. பிகாஸ் ரீபர்த் ஆகுறீங்க. ரைட்? அந்த மாதிரி எனக்கு இங்க எனர்ஜிஸ் தெரியுது. ஏதாவது ஒரு பெரிய பெரிய இன்சிடென்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா சின்னதா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல இருந்து நீங்க தப்பி வருவீங்க. ஜஸ்டிஸோட எனர்ஜி அதுதான் சொல்லுது. சரி? ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். அதுல இருந்து மீண்டு வாரீங்க நீங்க இந்த வீக். எனக்கு அப்படி தெரியுது. மாட்டுவீங்க, மீண்டுருவீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது. ஜஸ்டிஸோட எனர்ஜிஸ். எஸ், நீங்க ப்ரேயர் ஏதாவது பண்ணணும்னா பண்ணிட்டே இருங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். சரியா? உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இட்ஸ் ரீசன். பிகாஸ் இது மேஜர் அர்கானோட கார்ட்ஸ் தான், மேஜர் திங்ஸை தான் நான் சொல்றேன். இதுல யாருக்கு இருக்குதோ நீங்க பாத்துக்கோங்க. ஏதாவது மெசேஜஸ் இன்னும் கொடுக்குறாங்களான்னு நம்ம பார்ப்போம். ஹேண்ட் ரிட்டன் மெசேஜஸ் எடுக்கலாம்.
the high priestess. The high priestess சன்னோட எனர்ஜி. ஸோ இட்ஸ் ரீசன் எதையோ பத்தி நீங்க பார்க்கணும்னு சொல்றாங்க, அதுலதான் உங்க சக்சஸ் இருக்குது. சரி, ஏதாவது யூனிக் திங்ஸ் இருக்கலாம், பாருங்க. நீங்க உங்களுக்கு அதை காட்டணும்னு நினைக்காங்க. பிகாஸ் த அருமீட்டோட எனர்ஜிஸும் எனக்கு அப்படிதான் இண்டிகேட் பண்ணுது. ரொம்ப டைமா உங்களுக்கு காட்டணும்னு நினைக்காங்க. ஜஸ்டிஸ் அதான் சொல்லுது. இப்போ ஜஸ்டிஸ் வந்தாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சனி பகவானோட எனர்ஜிஸ் வரும்போதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிற மாதிரி. இது நான் கிண்டலா சொல்லல. சனி கடவுள் யாரு? மணிக்கு, ஃபேமிலி லைஃபுக்கு, எல்லாத்துக்குமே அவங்க மெயின் தான். அவங்கள மீறிதான் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதாவது உங்க பேசிக்கலி உங்களோட கர்மாவை சொல்றேன், ரைட்? சோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. இதுல யமனோட கார்டு மாதிரி இருக்குது, டெத்தோட கார்டு. ப்ரொடெக்ஷன்ஸ்க்கும் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் கொடுப்பாங்க. மேபி ஒரு சில பேருக்கு நீங்க உங்க லைஃப்ல யாருக்காவது லைட் ஒர்க்கர் ஆகலாம். மேபி இது உங்க பார்ட்னருக்கா இருக்கலாம். நீங்க ஒரு லைட் காட்டுற மாதிரி அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு ரீபர்த் கொண்டு வரலாம். நீங்க எனக்கு இது ஸ்பெசிபிக்கா தெரியுது. எஸ், நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல மேரிடா இருக்கீங்கன்னா உங்க பார்ட்னருக்கு ஒரு ரீபர்த் கொடுக்கலாம், நாலேஜ் ப்ரொவைட் பண்ணலாம். த அர்மிட்டோட கார்டு ஆக்சுவலி அதுதான். பிகாஸ் மேரேஜோட இது இருக்குது. எஸ், நீங்க ஃபியூச்சர்ல மேரேஜ் ஆகுறீங்கனாலுமே உங்க பார்ட்னருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா டெஃபினட்டா இது ஸ்பெசிபிக்கான மெசேஜ். அவங்களுக்கு நல்லா ஒரு கர்மா கிளியரன்ஸ் போகும்னு சொல்லுது. எஸ், ஆல்ரெடி மேபி நீங்க உங்களோட பர்த்டே அதனால இருக்கலாம். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, லைட் ஒர்க்கரா இருக்கிறது, சப்போர்ட்டிவா இருக்கிறது, அந்த மாதிரி எனர்ஜி. பிகாஸ் நான் இதுல குட் மணியை பத்தி பேசிட்டு இருந்தேன். கிங் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜி. இது ராஜா. ராஜாவோட வேலை என்னது இருக்கும், யாருக்கு என்ன தேவை அதை பூர்த்தி பண்றது. அது அவங்க ஃபேமிலியா இருந்தாலும் சரி, அவங்க நாடா இருந்தாலும் சரி. நம்ம நாட்டுக்கு போய் பண்ண முடியுமான்னு தெரியல, அட்லீஸ்ட் வீட்டுல பண்ணலாம்ல. ஃபேமிலிக்கா இருந்தாலும் சரி. மேரேஜ் எனக்கு இண்டிகேட் பண்ணுது. எஸ், அந்த மாதிரி லீட் பண்ணலாம் நீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சப்போர்ட்டிவா இருக்கலாம். ஐ லவ் யூ, டூ யூ? உங்க பார்ட்னர் கேட்காங்கன்னு நினைக்கிறேன். இது நான் உங்களை லவ் பண்றேன், பட் நீங்க என்ன லவ் பண்றீங்களான்னு தெரியல. எஸ், ஒரு சில பேர் நீங்க சிங்கிளா இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணுக்கு இல்லைன்னா பையன் கூட இருக்கலாம். நான் பொண்ணுங்கிறனால எனக்கு அந்த வார்த்தைங்க வருது. எஸ், ஜெண்டர்லெஸ்க்கான ரீடிங் தான். ஸோ நீங்க உங்களுக்கு அக்கார்டிங் பாருங்க, யாரோ உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்காங்க. மேபி இது நீங்க மேரீடா இருந்தாலும் சரி, அன்மேரீடா இருந்தாலும் சரி, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, உங்ககிட்ட மெசேஜ் கொடுக்காங்கன்னு நினைக்கிறேன். க்ரஷ் கூட இருக்கலாம். அகெயின் த ஐ பிரிஸ்டஸோட எனர்ஜி. எஸ், நான் சொன்னேன் உங்களுக்கு, த ஐ பிரிஸ்டஸ் எனர்ஜி உங்களை விடாது. நீங்க போகணும் ஓடி போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலுமே விடாது. வேற ஏதாவது ட்ராஜடி கொண்டு, பிகாஸ் த ஜஸ்டிஸோட கார்டு வந்திருக்கு. சனி பகவான் இறங்குறாங்க. ஸோ அதுக்கான ஜஸ்டிஸ் ஃபேர் எது இருக்குதோ இது ரெண்டு காம்பினேஷனா வந்திருக்கு. டெத் இது கூட சரியா. உங்களுக்கு சக்சஸும் தெரியுது. சரி, அந்த சன்க்கு எனர்ஜி சேசி இதெல்லாம் பண்ணும்போது ஹெல்தி பவுண்டரி. நான் சொன்னேன், ஹெல்தி பவுண்டரி நீங்க பண்ணுவீங்க. ஏதாவது மூவ் ஆன் பண்ணுவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் யாராவது உங்களுக்கு அப்படி இருக்காங்கன்னா, இது உங்க பார்ட்னர்ஷிப்லயே இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஹெல்தி பவுண்டரி பண்ணுவீங்க. அவங்கள பத்தின உண்மை உங்களுக்கு தெரிய வரும். ஃபியூச்சர் செல்ஃப் சொல்றாங்க. இது ஃபியூச்சர் செல்ஃப்கான மெசேஜஸ். Don't go far from me, my hubby. ஏதோ ஒரு ஃபீமேல் மேலுக்கு இந்த மெசேஜ் கொடுக்கணும்னு பார்க்காங்க. பிகாஸ் நான் இது ஃபீமேலுக்கும் நான் போட்டிருக்கேன். இது ஸ்பெஷலி மேலுக்கு யாரோ சொல்றாங்க, என்னை விட்டு தூரமா போவாதீங்க, உங்களை மிஸ் பண்றாங்கன்னு நினைக்க. இல்லைன்னா உங்களுக்குள்ள ஏதாவது கேப் இருக்கலாம். ஸோ அதை சால்வ் பண்ணணும்னு பார்க்காங்க உங்க பார்ட்னர். இது ஒரு ஃபீமேல் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்காங்க. ரீகன்சிலேஷன். எஸ், ஒரு சில பேருக்கு ரீகன்சிலேஷனுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி நியூ பிகினிங் சொன்ன ரீகன்சிலேஷன் இருக்கலாம். எனக்கு இந்த வீக் மாதிரி தெரியல. எஸ், வந்துச்சுன்னா
ஓகே, இது ஃபியூச்சர் மெசேஜஸ் ரைட், ஃபியூச்சர் செல்ஃப்கானது. ஸோ எனக்கு இங்க ரீகன்சிலேஷன் மாதிரி ரீயூனியன் மாதிரி தெரியல. எஸ், பட் ரீபர்த் ஆகுறீங்க நீங்க, நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்றீங்க உங்க லைஃப. மேபி எனக்கு சான்சஸ் இருக்கு உங்களை நீங்க கேர் பண்றது, உங்களை நீங்க லவ் பண்ணதுக்கு ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு ரீகன்சிலேஷனுக்கான சான்சஸ் வரும் டிவைன் பார்ட்னர்ஷிப்ல இருந்தீங்கன்னா. செப்டம்பர் சிக்னிஃபிகண்டா இருக்குது. லியோ பர்சன் உங்களுக்கு சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். மேபி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம். உங்களை மாதிரியே ஒரு ஃபயர் சைன், லேசியா கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம். நான் சொன்னேன் இது 9 ஆஃப் வாண்ட்ஸ் கொஞ்சம் ஆட்டிடியூடா இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி இதாகலாம். மேபி அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். டயர்ட் ஆயிருந்தீங்க நீங்க நிறைய கொடுத்து நிறைய பண்ணி, ஸோ அதனால இந்த லேசினஸ். ஓகேவா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா ரெஸ்ட் எடுத்து உங்களை ஆக்டிவ் ஆக்குங்க, பூஸ்ட் கொடுங்க. இந்த வீக்ல நீங்க ஆக்ஷன்ஸ் நிறைய எடுக்கணும், பிகாஸ் இந்த ஃபயரோட எனர்ஜி தான் வந்திருக்கு, உங்களுக்கான கார்டு தான். Sometimes you're so rude, sometimes you're very எமோஷனா இருக்கீங்களா. சம்டைம் நீங்க ரொம்ப ரூடா தெரியுறீங்களா, ரொம்ப பேசி. மேபி ஃபயர் சைனுக்கு ஒரு இது இருக்கும், என்ன தெரியுமா, அவங்க சம்டைம் கோபத்துல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. நானும் ஃபயர் சைன் தான், ஸோ எனக்கு தெரியும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. அதுல 2 டைப் இருக்குது. ஒருத்தர் எஸ் தப்ப கண்டோன்னு ரொம்ப கோவப்பட்டுட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஏதாவது சொல்லிடுவாங்க. ஒரு சில பேரு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அவங்க தப்பு பண்ணிருப்பாங்க, அவங்கள அறியாமலே அவங்க நினைப்பாங்க இல்ல இது நீ தப்பா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க இருக்காங்க. சரியா, இது 2 வகையா இருக்குது. நான் தான் உங்களுக்கு சொன்னேன். எஸ், இது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஓகே. மேபி உங்க பார்ட்னர் இல்லைன்னா உங்க கூட இருக்கிறவங்க கூட இது இருக்கலாம். அவங்க உங்களுக்கு சொல்றாங்க, இது உங்க பேரண்ட்ஸா கூட இருக்கலாம். எஸ், பேரண்ட்ஸ கூட நம்ம லவ் பண்ணுவோம் ரைட். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருக்காங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க சம்டைம் ரொம்ப ரூடா இருக்கீங்க, பிஹேவ் பண்றீங்க, அதுக்கப்புறம் கேஷுவல் ஆகும்போது உங்களை புரிஞ்சிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், என்னது சிவனோட இது தெரியுமா, சிவன் சிவ்ஜி ஒரு கோபம் ஒரு ஆக்ரோஷம் ரொம்ப பயங்கரமா வரும்போதுதான் இதாகுவாங்களே, இல்லைன்னா அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அன்ப. அந்த மாதிரிதான் உங்களுக்கு கோபம் டக்கு டக்குன்னு வரும். ஒரு சில பேருக்கு அந்த டைம்லயே விட்டுட்டு நீங்க மறந்துடுவீங்க. அத ஒரு சில பேர் புடிச்சு வச்சிருப்பாங்க, அந்த டைம்ல நீ இதுதானே பேசினா இதுதானே பண்ண அப்படிங்கிறது. ஆனா உங்களோட வார்த்தைங்களை பொறுத்து இருக்குது. மேபி உங்களோட வேர்ட்ஸ் அவங்கள ஹர்ட் பண்ணலாமா இருக்கும். எஸ், அதுக்கு ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா, மெடிடேஷன் பண்ண முடியுமா, அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன், எஸ், நீங்க ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், சக்சஸ் உங்களுக்கு இருக்குது டெஃபினட்டா. ஓகேவா, 111. ஓகே, இது தெரியுதுன்னா உங்க லைஃப்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் வருது, ஒரு லக்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, இல்லைன்னா உங்க மேரிட் லைஃப் இல்லைன்னா லவ் லைஃப்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ், பாசிட்டிவ் சேஞ்சஸ் வருது. அண்ட் யூ ஆர் ஆன் த ரைட் பாத்ன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றாங்க. நீங்க கேட்கீங்களா, நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா, நான் இப்போ வேலை பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா, இப்போ நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா, நான் இப்போ ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறது கரெக்டா. எஸ், உங்களுக்கு தம்ஸ் அப் கொடுக்காங்க, பிக் தம்ஸ் அப். எஸ், நீங்க ரைட்டான பாத்ல தான் இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு இந்த 111 நிறைய தெரிய சான்சஸ் இருக்கு. 111 தெரியலாம், 1111 தெரியலாம். எஸ், பிகாஸ் நீங்க டிவைன் பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்க ரைட். ஸோ உங்களுக்கு 1111 நிறைய தெரிய சான்சஸ் இருக்கு. அது எதுக்காண்டி 1111 தெரியுதுன்னா நான் சொல்றேன். 1111 தெரியறது எதுக்குன்னா, உன்னோட லைஃப்ல மெயின் ஃபோக்கஸ், மெயின் திங்ஸ் நீ மறந்துட்டு இருக்கான்னு உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணும். ஓகேவா, இது என்னோட பர்சனல் இது எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எஸ், ஸோ இது நீங்க அதுக்கு அக்கார்டிங் பாருங்க. நீங்க ஏதாவது வாக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு சில பேரு
இல்லைன்னா உங்களோட சோல் மிஷின்ஸ் ஏதாவது இருக்கும். அதை ரிமைண்டர் பண்ணதுக்கு 1111 ஒரு சில பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது ஆர்கேஞ்சல் மைக்கேலோட நம்பர். ஆர்கேஞ்சல் மைக்கேல் கிட்ட கனெக்ட் ஆகுங்க, உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே தெரிய வரும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. யூனிக் நம்பர் கூட 1111 தெரியறவங்களுக்கு யூனிக்கான நம்பர்ஸ் கூட தெரியலாம், கண்டினியூஸா தெரியலாம். அதை நீங்க ஒரு நோட்ல எழுதி வைங்க. ஏதாவது நம்பர்ஸ் அப்படி தெரியுதுன்னா அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். எப்ப கிடைக்கும்னா நீங்க ஏதோ அதுக்கு முன்னகுட்டி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பீங்க, யோசிச்சு வச்சிருப்பீங்க, அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஆன்சர் தான் அது இருக்கும். சரியா? ஹீலிங் ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இல்லைன்னா நெகட்டிவான திங்ஸ் ஏதாவது, நான் அதான் சொன்னேன், ஏதாவது பாஸ்ட் திங்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணுங்க. ஆக்டிவா இருங்க. அதாவது என்தூசியாசம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜில டேபிங் ஆகுங்க. அன்கண்டிஷனல் லவ்ல டேபிங் ஆகுங்க. சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் நீங்க ரீபர்த் ஆகுறீங்க. ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போது எப்படி இருக்கும், அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. யார் எது சொன்னாலும் எஸ்னாலும் என்ன பண்ணும், அது ஏச்ச வாங்கிக்கிட்டு திருப்பி அதை பறந்துரும். அது தப்பு பண்ணாலும் சரிதான், தப்பு பண்ணட்டாலும் சரிதான். பெரியவங்க வந்து ஏசுவாங்க, ரைட்? ஏதாவது தப்பு பண்ணா டெஃபினட்டா ஏசதான் செய்வாங்க. ஒரு சில பேரு தப்பு பண்ணது மறைக்கிறதுக்காண்டி அதுக்கு திரும்பவும் ஒரு பொய் சொல்லுவாங்க. ஸோ சைல்ட்ஹுட் எனர்ஜில போங்க, நடக்கும். நீங்க மிஸ்டேக்கே பண்ணாலும் அதுக்காண்டி நீங்க குடிக்கணும், ரேப் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. சின்ன சின்ன விஷயங்கள். எஸ், நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைக்கீங்க, பேஜ்ல இருக்குது, பண்ணுங்க. மிஸ்டேக் வந்தாலும் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. உங்களுக்கு ஃபியூச்சர் செல்ஃப் சொல்லி கொடுப்பாங்களா, உங்களுக்கு ஹையர் செல்ஃப் வந்து டீச் பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படி இருக்கணும், என்ன யாது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதை கரெக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்க கூட இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணலாம். எஸ், நீங்க ஏதாவது கொஸ்டினை கேட்டு இந்த சேனல்ல வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு டெஃபினெட்லி எஸ். நீங்க ஆல்ரெடி நம்ம ஃபேமிலியில பார்ட்டா இருக்கீங்கனாலும் நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா அதுக்கும் பிக் எஸ். சரியா? ஃபேமிலி லைஃப் சிக்னிஃபிகண்டா இருக்க போது இந்த வீக் மேபி இருக்கலாம், இல்லைன்னா இந்த ஹோல் மந்த் இருக்கலாம். அண்ட் இந்த பேட்டர்ன்ல ஃபுல்லா எனக்கு உங்க ஃபேமிலி வச்சுதான் ஏதோ இருக்குது. சரியா? ஏதோ சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது உங்க ஃபேமிலி லைஃப்ல, நீங்க கொடுக்கணும். உங்களை வச்சு மேபி ஏதாவது இருக்கலாம். ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், மேபி உங்களோட பார்ட்னர்ஷிப் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனா இருக்கும். கொஞ்சம் டேஷிங் கிளாஷஸ் எல்லாமே இருக்கதான் செய்யும். எஸ், நீங்க பாத்துக்கோங்க. நோ த ட்ரூத் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்ப கேக்குது. ட்ரூத்த பாருங்க. சரியா? யாரும் ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அதான் நான் சொல்றேன், உங்க பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாராவது ஏதாவது பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இது உங்க பார்ட்னரை பத்தி இருக்கலாம், இல்லைன்னா உங்க ஃபேமிலியை பத்தி இருக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நோ, உண்மை தெரிஞ்சிக்காம ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணாதீங்க. சரியா? ஜஸ்டிஸோட எனர்ஜி இருக்கு. ஐ எம் பிஸி மை டார்லிங். உங்க பார்ட்னர் வந்து இந்த மெசேஜ் கொடுக்காங்க, அவங்க பிஸியா இருக்காங்கன்னு சொல்லி. டிசம்பர் மேபி உங்களுக்கு செப்டம்பர் டிசம்பர் ஒரு சில பேருக்கு சிக்னிபிகண்டா இருக்குது. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. பிகாஸ் நீங்க ஒரு தப்ப கரெக்ட் பண்றீங்க, ரீபர்த் ஆகுறீங்க, ரைட்? ஒரு ஆபத்துன்னு கூட சொல்லலாம். மாட்டுறதுல இருந்து நீங்க தப்பிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில பேருக்கு எஸ், நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸும் தெரியுது. தப்பு பண்றவங்கள கரெக்ட் பண்றீங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ். இது வந்து ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன், உங்களோட டெஸ்டினி ஒர்க்கு கூட இருக்கலாம். சரி, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், ஏதாவது மெசேஜஸ் பார்க்கலாம் நம்ம ஏஞ்சல்ஸ் கார்ட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் நான் இந்த கார்ட்ஸ் எடுத்துருந்தேன், மோனலாஜில இருந்து. கொஞ்சம் பார்ப்போம் மெசேஜஸ். தேங்க்யூ ஸ்பிரிட். உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டிஸ் நிறைய இருக்குது. சரி, அபண்டன்ஸ் இருக்கு. வீனஸ் காடோட எனர்ஜிஸ் நிறைய இருக்குது. உங்க பேட்ச் நல்லா இருக்குமா இருக்கும், இல்லைன்னா உங்களோட ஸ்கில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, பெட்டர்மெண்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா?
bring love into the situation. எஸ், நான் சொன்னேன் ஏதோ ஸ்கில் ஆட் பண்ணுவீங்கன்னு சொல்லி, அது இதுதான். எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலுமே லவ் கொண்டு வாங்க. அன்கண்டிஷனல் லவ்ல டேபிங் பண்ணுங்க. அதுக்காண்டி எல்லாருக்கும் அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கணும் தேவையில்லை. யாரு அத அதுக்கு டிசர்வ் பண்றாங்களோ அவங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ் கொடுங்க. உங்களுக்குள்ளே அந்த லவ் மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ணுவீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க டெஃபினட்டா. யாருக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குதுன்னு பாருங்க, சரியா? யாரு டிசர்வ் பண்றான்னு பாருங்க. எல்லாருக்கும் அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கணும்னு தேவையில்லை. நியூ மூன் ஒரு சில பேருக்கு சிக்னிபிகண்டா இருக்குது, சரியா? எது பண்ணாலுமே லவ் பண்ணி பண்ணுங்க. செல்ஃப் லவ் கூட இருக்கலாம், சரியா? the answer you need are coming. yes, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. நான் இததான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வரும் இந்த வீக்ல, இல்லைன்னா இந்த மந்த் கூட இருக்கலாம். a win-win outcome is forecast. yes, nothing is a head set in the stone. எதையும் மறைஞ்சு இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க. ஒரு சில விஷயங்கள் மறைஞ்சு இருக்குது நான் சொன்னேன், அதனால அவுட்டரா ஜட்ஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரையும் வெளியோட்டமா பார்த்து ஜட்ஜ் பண்ணாதீங்க, சரியா? சொல்லுவாங்களா, வெளிய ரொம்ப அட்ராக்டிவா, ரொம்ப சம்கியா, ஷைனிங்கா இருக்குது, ஆனா அது எல்லாமே நல்லதுங்கிறது கிடையாது, சரியா? எல்லாமே a win-win outcome in forecast is forecastங்கிறது அதுதான். ஜஸ்டிஸ் கண்ணது ஃபேரா நீ பாரு எல்லாத்தையும், அப்ப நீ இந்த எனர்ஜிஸ ஃபீல் பண்ணுவா. அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் கொடுக்காங்க எனக்கு இங்க இந்த கார்ட்ஸ்ல தெரியுது. கம்யூனிகேஷன் இஸ் your key. எஸ், கம்யூனிகேஷன் உங்களோட கீ. நான் சொன்னேன் உங்களுக்கு, உங்களோட வார்த்தைங்க நல்லா இருக்குமா இருக்கும், நீங்க பேசுறது நல்லா இருக்குமா இருக்கும், அதுதான் உங்களோட கீ. அதை நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க, சரியா? அந்த மாதிரி எனக்கு தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட். ஏஞ்சல்ஸ் நாட் ரெடி ஃபார் பாயசம். சம்திங் நோ வருது. டேக் ஆக்ஷன், கம்யூனிகேட் கிளியர்லி. எஸ், ஒரு சில பேருக்கு கிளியரி, அதாவது ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணாலுமே எஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கம்யூனிகேஷன் உங்களோட கீயா. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். எஸ், ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா நீங்க வேற யாருக்கிட்டையாவது நீங்க ஹெல்ப் கேட்டுக்கலாம் டெஃபினட்டா. ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா எஸ், நான் இங்கேயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா நீங்க ஏஞ்சல்ஸ் கிட்ட கூட நீங்க கேட்டுக்கலாம். ஆர்கேஞ்சல் மைக்கேல் கூட நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு சோயின்ஸ் ரீசன்ஸ், சரியா? இதுல நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எதை வச்சும் நீங்க வரி பண்ணிக்கணும்னு தேவையில்லை, சரியா? எனக்கு இந்த ஹார்ஸ் ரைடிங் ரொம்ப டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ல போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. எஸ், அந்த மாதிரி எனர்ஜிஸ் ஏதாவது இருக்கலாம். கரண்ட்லி மேபி இது நோவா இருக்கும், எனக்கு இங்க ஃபீல் ஆகுது, சரியா? கரண்ட் சுச்சுவேஷனை வச்சு அன்லைக்கிங்லே ஏதாவது அன்லைக்கிங்கா இருக்குதுன்னா உங்க லைஃப்ல, இல்லைன்னா ஏதாவது சுச்சுவேஷன், அதான் சொல்லியிருந்து இதுல எந்த பிரிங் லவ் இன் டு த சுச்சுவேஷன் வந்துச்சு, ரைட்? எந்த சுச்சுவேஷன்லனாலும் லவ் கொண்டு வான்னு சொல்லி. ஸோ அன்லைக்கிங்லி நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, அன்கண்டிஷனல் லவ் பத்தி சொன்னேன். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா டெஃபினட்டா, யாராவது உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, அவங்கள பத்தி பேச வேண்டாம், இக்னோர் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, நீ ஏன் லெவலுக்கு இல்லை, நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி சொல்லுங்க, சரியா? அதாவது உங்களை வேணுங்கன்னே உங்களை ட்ரிகர் பண்ணணுமோ, இல்லைன்னா ஏதாவது எஃபெக்ட் பண்ணணுமோ, அப்படி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா தேங்க்யூ சொல்லிட்டு நீங்க அதை சொல்லிடுங்க. தேங்க்யூ, நீங்க எது சொன்னாலுமே தேங்க்யூன்னு சொல்லிடுங்க. அந்த கர்ம நீங்க உங்க சைலன்சி நீங்க சைலண்டா போற ஒரு கர்மா இருக்கு தெரியுமா, அவங்க உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப சனி பகவான் அவங்கள பிடிச்சிடுவாங்க, ஓகேவா? கர்மா பேசிக்லி இது பேசுறது, கர்மா எல்லா இதுலயும் வேலை பார்க்கும். இதுல ஒரு பாட்டு இதுவும் அவங்க உங்களை பத்தி காசிப்ஸ் பண்றாங்க, உங்களை பத்தி ஏதாவது சொல்றாங்கன்னா தேங்க்யூ, ஏன்னா உங்களோட கருமா அவங்க வாங்குறாங்க. ஸோ தேங்க்யூ சொல்லிட்டு நீங்க மூவ் ஆகுங்க அதுல இருந்து, சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். எஸ், ஒரு சிலவருக்கு பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் இருக்குதா இந்த டைம், இயர் ஃப்ரம் நவ். எஸ், நான் சொன்னேன் உங்களுக்கு, எனக்கு இதுக்கு லாங் ஜெர்னி மாதிரி தெரியுது, இது ஷார்ட் டைம் மாதிரி தெரியல, சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க
தெரியுது. நோவை நான் திரும்பவும் கன்ஃபார்ம் பண்றேன். இதை எப்படி நம்ம எஸ்ல கன்வெர்ட் ஆக்கலாம்? ஏன்னா ஒரு சில வரைக்கும் எஸ் தான். நோ வரிஸ். தேங்க்யூ. ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ். ஏதாவது உங்களோட பாஸ்ட் லைஃப், அகைன் உங்களோட பாஸ்ட் லைஃபை பத்தி தான் பேசுது. 5 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜிஸ். இதை ரிலீஸ் பண்றதுக்கு இந்த நோவை நீங்க ஏதோ பாஸ்ட பிடிச்சிட்டே இருக்கீங்க. சரியா, இது ப்ரெசன்ட் பாஸ்டா கூட இருக்கலாம் உங்களுக்கு, இல்லைன்னா ரொம்ப பாஸ்ட் லைஃபா இருக்கலாம். இது வந்து உங்க மோஸ்ட்லி உங்களோட எமோஷனலி உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்காங்க, உங்களை ஏமாத்தி இருக்காங்க. நீங்க அந்த ஏமாத்தத்துல இருந்து வர ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. சரியா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில விஷயத்துக்கு நீங்க டிராவல் பண்றீங்க. டிராவல்ங்கிறது நான் அந்த டிராவல் சொல்ல, மென்டல் டிராவல். நீங்க உங்க பாஸ்ட்லயே திரும்ப போயிருந்தீங்க, உங்க சப்கான்சியஸ்லயே போயிருந்தீங்க. திரும்ப உங்க ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டோர் பண்ணி வச்சது திரும்பவும் ஒருக்கா. ஃபார் எக்ஸாம்பிளா சொல்றேன், நீங்க ஒரு லவ் ஃபெயிலியரா இருக்கீங்க. சரியா, லவ் ஃபெயிலியரா இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுல இருந்து மூவ் ஆன் ஆகி நீங்க இப்போ மேரீடா கூட இருக்கலாம், இல்லைன்னா வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். ரைட். சோ நீங்க திரும்பவும் என்ன பண்றீங்கன்னா இதே மாதிரி உங்க பாஸ்ட் லைஃப்ல நடந்த மாதிரியே ஏதாவது ஏமாற்றம் இப்ப பிரசன்ட்லயும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு தாட் கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கலாம், எஸ் இந்த பர்சன் வந்து என்ன இப்படிதான் ஏமாத்துனாங்க, இவங்களும் அப்படியே ஏமாத்திட்டு போயிருவாங்க. ஒரு இன்செக்யூர்னஸா ஏதாவது ஃபீல் பண்றது, இன்செக்யூரா ஃபீல் பண்ற ஒரு விஷயமா இருக்கலாம். இன்னொரு விஷயம், உங்க 2 பேருக்குள்ள ஆன் அண்ட் ஆஃப் அப்படி நடந்திருக்கலாம். சோ அந்த மெமரிஸை நீங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ பிரசன்ட்லயும் மைட் பி சான்சஸ் இருக்கு அது நடக்கலாம், பட் அது இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றாங்க. அதுல கிளாரிட்டி கொண்டு வாங்க. சரியா, பாஸ்ட்ல ஆன் அண்ட் ஆஃப் நடந்தது, பிகாஸ் இது ஆன் அண்ட் ஆஃப் கம்னு மெசேஜஸ். ரைட், டெம்பரரியான திங்ஸ். சோ அத பத்தி தான் பேசுது. டெம்பரரியா பர்சன் வர்றதும் உங்க லைஃப்ல போறதும் அந்த மாதிரி ஏதாவது எனர்ஜிஸ் இருக்கலாம். சோ அத நீங்க இப்ப பிரசன்ட் லைஃப்லயும் அப்ளை பண்றீங்கன்னா வேண்டான்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, அதை ரிலீஸ் பண்ணுங்க. அதை ரிலீஸ் பண்ணும்போது அத நெகட்டிவ் ரிலீஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு கேட்டிருந்துக்கு ஹீலிங்கான கார்டு வந்து அதுதான். ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இல்லைன்னா நெகட்டிவ் திங்ஸோ நெகட்டிவ் மெமரிஸோ அதை ரிலீஸ் பண்ணுங்க. அகெயின் பாருங்க, டெத் ரீபர்த். அப்பதான் இந்த இது கிடைக்கும், அப்பதான் உங்களுக்கு இந்த ஃபேரும் கிடைக்கும். நிறைய இருக்கு. சரியா, ஏதாவது பாஸ்ட் லைஃப் இருக்கலாம், இல்லைன்னா பாஸ்ட் லைஃப்ல உங்களுக்கு நிறைய லவ் ரிலேஷன்ஷிப் கூட இருந்திருக்கலாம். மல்டிபிளா தெரியுது எனக்கு. இல்லைன்னா க்ளோஸ்ட் ஒன்ஸா நீங்க இருந்தீங்கன்னு, எஸ் அதையும் நீங்க ரிலீஸ் பண்ணும்போது எஸ் இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்க லைஃப்ல என்ட்ரி ஆகுவாங்க. சரியா, யாராவது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லயும் இருக்கீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் இதை தான் சொல்றாங்க, மூவ் ஆன். அதான் நீங்க அந்த சுச்சுவேஷன்ல இருந்து மூவ் ஆன் ஆகுங்க. உங்களுக்காண்டி இருக்கிறவங்க டெஃபினட்டா உங்களுக்கு வருவாங்க. மேபி உங்களை விட்டுட்டு போன பார்ட்னர் கூட மேபி வரலாம். இது நீங்க என்ன ஆங்கிள் எடுக்கணுமோ எடுங்க. எஸ், அப்போ உங்களுக்கு அந்த பர்சனை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா, மேபி ஒரு சில பேர் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க, அதனால கூட இந்த பயம் இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. சரியா, முதல்ல உங்க பயம் வேண்டான்னு சொல்லி சொல்லுது. எதுனாலுமே கிளியரா இருங்க. ஐ பிரிஸ்டஸோட எனர்ஜி அதுதான். கிளியரா இருப்பாங்க, அவங்க மைண்ட கிளியரா வச்சிருப்பாங்க, அவங்களோட தாட்ஸ் கிளியரா இருக்கும். சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜில டேப்பிங் பண்ணுங்க. சலோ பாய், இதுதான் உங்களுக்கான ரீடிங்.